மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாக்கியிருக்கிறார். இந்நிலையில் நம்மோடு இணைப்பில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஒரு தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் காலமாக்கியிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சியின் மூத்த உறுப்பினராக அவருடைய இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பு? உங்களுடைய இரங்கல் செய்தியை நீங்க பதிவு பண்ணுங்க சார். சீதாராம் யெச்சூரியினுடைய மறைவு மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகிறது. இவ்வளவு சீக்கிரம் அவர் மறைந்து விடுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. பொது உடைமை கட்சியினுடைய எண்ணங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய தலைவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், மிக சிறந்த அரசியல்வாதி, பழகுவதற்கு இனிமையானவர். பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் அவர் உரையாற்றுகிற போது அதை கேட்பதில் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சொற்பொழிவரை வெரி குட் பார்லிமெண்டேரியன். பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையிலே அவரோடு பணியாற்றுகிற வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன். பழகுவதற்கு இனிமையாக மட்டுமல்ல, அனைவரோடும் கருத்து மாறுபாடு கொண்டவர்களோடு கூட பாசத்தோடு பழகக்கூடிய ஒரு இனிமையான குணம் கிடைத்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் தலைவர் கலைஞர் மீதும் இன்றைய தலைவர் தளபதி மீதும் அளவு கடந்த பாசம் பற்றும் கொண்டவர். ஓரிரு மாதத்திற்கு முன்னால் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த யெச்சூரி அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே 40க்கு 40 அந்த வெற்றி செய்தியை அவர் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறதோ சொன்னார். நீங்கள் தான் இதற்கெல்லாம் முதலில் வித்திட்டீர்கள் என்று மனதார எங்கள் தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்களை பாராட்டியதை அருகில் இருந்து நான் பார்த்தவன். ஆக அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் படைத்தவர், தமிழ் சிறப்பாக பேசக்கூடியவர், தமிழ்நாட்டோடு மிக நெருங்கிய தொடர்புடையவராக இருந்த சீதாராம் யெச்சூரி அவர்கள் இவ்வளவு சீக்கிரத்தில் மறைந்தது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது. அவரை இழந்து வாடுகின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு மட்டும் இது இழப்பல்ல, இந்தியாவுக்கே ஒரு தலை சிறந்த பாராளுமன்ற அறிவு தலை சிறந்த தலைவர் ஒருவர் இழந்து விட்டார் என்ற இழப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியா கூட்டணிக்கும் இது மிகப்பெரிய ஒரு பெரிய வருத்தத்தை அளிக்கக்கூடியதாகவும் ஒரு பெரிய இழப்பு. ஆகவே அவருடைய இடத்தை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் நிரப்ப முடியாது. அவருடைய மறைவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பை என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைப்பில் உங்கள் இரங்கல் செய்தியை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.